ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, ரான்சம் கான்செப்ட் பார்த்தோம். ஓகே. ஆமா. ஈடு பலிக்கான பாடத்தை பார்த்தோம். அதுல ஆமா. வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்க கிறிஸ்தவர்கிட்ட கேட்கிற கேள்வி என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? ஆமா. இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? நம்மளோட மரணத்தை போக்குறதுக்கு தான். ஆமா. நம்மளுக்கு வந்து நித்திய ஜீவன் இருக்கு, அதாவது உயிர் தெளிவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட வந்து அவர் தான் சொல்லிட்டு போறாரு. கரெக்ட். சோ அவர் வந்து உயிர் தெழுந்ததுனால நம்மளுக்கும் உயிர் உயிர் தெழுதல் இருக்கு தெளிதல். சொல்லி பாக்குறோம். ஆமா. இப்போ அதனாலதான் நம்ம என்ன பார்த்தோம்னா, ரூட் காஸ் என்னாச்சுன்னா, ஆதாம் ஆமா. ஆதாம் அவர் எங்க விட்டாங்களோ அதே மாதிரி இயேசுவும் வந்து பரிசுத்தமா அவரு அதாவது அவர் வந்து பாவம் இல்லாம இருந்தனால ஆதாம் ஸ்டார்டிங்ல எப்படி வந்துடோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அதே மாதிரி வந்து ஸோ ஆதாம காப்பாத்துறதுனால நாமளும் வந்து அந்த பாவத்துல இருந்து நம்மளும் காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஆமா. சொல்லுவாங்க. சோ ஆதாம் செஞ்ச அந்த பாவத்தின் சம்பளம் மரணமாகி அந்த இதுல இருந்து ஆதாம காப்பாத்தினதுனால அவருடைய வம்சத்துல வந்த மனுக்குலம் எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா காப்பாத்துறாரு சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து எது எபிரேயர் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் இதெல்லாத்துலயும் நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ அதை நம்ம டீட்டெயிலா போறோம்னா அது பார்க்கலாம். ஆனா இங்க முக்கியமான புரிதல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் வந்து முதலாம் ஆதாம் வந்து மரணம் வந்துச்சு, 2ஆம் ஆதாம் மூலமா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் வந்து சொல்லி பாக்குறோம். முந்தின ஆதாம் வந்து பாவ மனுஷனானவன் சொல்லி பாக்குறோம். 2வது ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதான் இங்க டிஃபரன்ஸ். ஆதாமுக்குள் மரணம் வந்தது போல கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதல் வருது சொல்லி பாக்குறோம். ஆதாமுக்குள் மரணம் உள்ள பிரவேசித்து சொல்லி பாக்குறோம். கிறிஸ்துவுக்குள் மரணம் வந்து நீங்கி ஜீவன் நிலாக்குள்ள வருது சொல்லி பாக்குறோம். பிரவேசித்து சொல்லி பாக்குறோம். சோ இந்த மாதிரி கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா, ரோமர் 5:6 நம்ம வந்து நிறைய கம்பேரிசன் ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்து கம்பேரிசன் பார்ப்போம். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து 1 கொரிந்தியர் 15லயே நம்ம வந்து 21, 22 வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேவா? சாமோட டவுட்லாம் வந்து நிறைய கேட்டாங்க. அது ஒண்ணா நீங்க சொல்லுங்க. அது நம்ம இப்போ ரெக்கார்டிங் மூலமா நம்ம பார்க்கலாம். அவர்கிட்ட சொல்லு, அவங்க என்னென்னலாம் வந்து சாமி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டவுட் நான் சொல்லிடுறேன். ஆனந்தி கிட்ட பேசும்போது நான் கேட்டது எதுனா, இப்போ வந்து தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறுவனாக்கப்பட்ட ஆதாம் சொல்லி பாக்குறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா வந்து தேவதூதர்கள் வந்து நம்ம அவங்க நம்ம கால் ஏதோ வந்திருக்காங்க. அதுக்கு சொல்லப்பட்ட வசனம் வந்து எபிரேயர் 1:14 கடைசி வசனம். Are not all angels ministering spirit sent to serve those who will inherit salvation? அங்கிள் ரோமர் 1:14 எபிரேயர் 1:14. அது வந்து ஈப்ரூல பாத்தீங்கன்னா அது தேவன் தான் மென்ஷன் ஆயிருக்கு, காட் அப்படின்ற மாதிரி. அதான் நம்ம சொன்னோம்ல நேத்து, ஏலோ என்ற வார்த்தை வந்து தேவனிலும் தேவனுக்கும் அது பார்க்கலாம். இங்க வந்து ஏஞ்சல் தான் இருக்கு. இதோ எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஹீப்ரூஸ் 1:14. அதனால ஸ்கிரீன் ஷேர்ல இப்போ ரெக்கார்டிங்ல இருந்ததுன்னா ஈஸியா தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்கா, ஜூம் பண்றேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா எபிரேயர் 1:14. ஓகே, இது வந்து பைபிள் ஹப் சொல்ற வெப்சைட். இதுல என்ன நம்ம டைரக்டா அந்த கிரேக்க கான்டெக்ஸ்ட் நம்ம போலாம். இங்க வந்து கிரேக்க புதிய ஏற்பாடு எழுதுறதுனால ஏஞ்சல் பண்ணுவோம். ஏஞ்சலியோஸ் இது ஆளு. ஓகே, எங்க இருக்கு? இங்க ஏஞ்சலியை குறுக்கு பள்ளியே அவன் சொல்ற வசனத்துல ஸ்பிரிட்ஸ் நியூமா. ஓகே, அங்க தமிழ்ல படிங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகள்.
சொல்லி போட்டிருக்கு. ஏஞ்சல் சொல்ற இங்க மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா அது என்னதுன்னா பணிவிடை ஆவிகள். அதனாலதான் இங்க வந்து மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ் சொல்லி போட்டிருக்கு. அது ஆக்சுவலா அந்த கான்டெக்ட் படி பாத்தீங்கன்னா அந்த கான்டெக்ட்ல எபிரேயர் 1ல பாத்தீங்கன்னா மேல ஏஞ்சல்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, சுப்பீரியர் டு ஏஞ்சல்ஸ், சன் சுப்பீரியர் டு ஏஞ்சல்ஸ் சொல்ற கான்டெக்ட்ல. எக்ஸாம்பிள் அதுலயே நம்ம வந்து 5வது வசனம் படிச்சோம்னா, இங்க வந்து ஆஞ்சலியோஸ் போட்டிருக்கா. ஆமா. ஓகே, சோ அந்த கான்டெக்ட் நீங்க சுற்றுச்சூழல் நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே ஏஞ்சல்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் இங்க பாத்தீங்கன்னா 7 ஏஞ்சல்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா கம்பேனியன், இயேசு கிறிஸ்துவோட கம்பேனியன் ஏஞ்சல்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது கீழே பாத்தீங்கன்னா அவங்க ஏஞ்சல்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் டு விச் ஆஃப் தி ஏஞ்சல் 13லயும் பாத்தீங்கன்னா அதுதான் போட்டிருக்கும். ஏன்னா அது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ விச் ஆஃப் தி ஏஞ்சல் சொல்றது ஏஞ்சலியோஸ், மெசஞ்சர் ஜெனரல் காட் ஃப்ரம் காட் அண்ட் ஏஞ்சல் சொல்லி பார்க்குறோம். அப்போ கிரேக்க வார்த்தையில ஏஞ்சலுக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஞ்சலியோஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? கிரீக் ஆக்களது. புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஓகே, இப்ப நான் கோட் பண்ண வசனம் வந்து எதுனா, இது வந்து இவன் கோட் பண்ணது, சாம் கோட் பண்ணது. ஓகேவா? இந்த வசனத்தை ஆமா சாம் சொன்னது. அன்னைக்கு கடைசியா அதான் சொல்லிட்டு போனாங்க. ஹீப்ரூஸ் 1:14ல இருக்க விஷயத்தை தான் சொல்லிட்டு போனாங்க. அதுதான் பணிவிடை ஆவிகள், எடுத்து காமிச்சாங்க. பணிவிடை ஆவிகள்ல இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்லி அவன் சொன்னான், சாம் சொன்னது. ஓகேவா? இப்ப வந்து நான் சொன்ன வசனம் எதுனா, தேவதூதர்கள் கட்டும் சற்று சிறுவனாக்கப்பட்டிருக்க ஆதாம் சொல்லி பார்க்கிறோம். எங்கன்னா இங்க 2ஆம் அதிகாரம் 5ல இருந்து நான் சொன்னேன். ஓகேவா? படிங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். என்று சொல்லலாம் சொல்லி பார்க்கிறோம். மனிதனை நினைக்கிறதற்கு நீர் அவன் எம்மாத்திரம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவனை தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாக்கி நீ சொல்லி பார்க்கிறோம். ஓகே, லிட்டில் லோவர் தென் ஏஞ்சல்ஸ். இப்ப நம்ம அதே இந்த இதுல பார்க்கலாம். ஓகேவா? கிரேக்க மொழியில பார்க்கலாம். இது நம்ம என்ன படிச்சோம்? 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். Okay. You have made him little lower than the angelios. ஓகேவா? யூஸ் பண்ற பார்த்து ஏஞ்சல்ஸா யூஸ் பண்ணப்பட்டாங்க. அப்ப ஏஞ்சல்ஸ் கட்டல சற்று சிறியவனாக தான் ஆக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதை நான் கோட் பண்ண வசனம். ஓகே, இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா அங்கேயே பாருங்களேன். இங்க இங்கிலீஷ்ல பாக்குறீங்களா? இதுலயே நம்ம வந்து எபிரேயர் இது வந்து 2:7 இங்க இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணனா சங்கீதம் 8:4ல இருந்து 6 அங்க கோட் ஆயிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் வந்து என்னது தீர்க்க தரிசனங்களா இல்லைன்னா வந்து பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட வசனங்களை இங்க கோட் பண்றோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப நம்ம அதுக்கு போலாம். சங்கீதம், அதாவது அங்க சொல்லியிருக்க விஷயம் இங்க நிறைவேறி இருக்கு அப்படின்ற மாதிரியா? ஆமா. அதனாலதான் கோட் பண்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட சங்கீதங்கள், நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்குது சொல்லி சொல்றாருல. அது அந்த வசனம் கூட படிக்கலாம். எங்கன்னா மத்தேயு 28 லூக்கா 26 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். லூக்கா 24 கடைசியில வரும் வசனம். 24 லாஸ்ட்லயா? இந்த பாருங்க 44 24 44 அவர்களை நோக்கி மோசே நியாயப்பிரமாணத்திலும்
தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதுகிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். என்ன போட்டிருக்கு? அப்போ என்னை குறித்து சொல்ற விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கான்? மோசையோட லாலா இருக்கான். மோசை எழுதின நியாய புத்தகங்கள். அது எது? தோரா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 5 புத்தகங்கள். ஓகே. ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், லேவியராகமம், என்னாகமம், சொல்லி பாக்குறோம். 5 புத்தகம் சொல்லி பாக்குறோம். அதுலயே வந்து இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்குது. அந்த வசனங்கள்லாம் தான் என்ன பண்றாங்கன்னா கோட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரமா இருக்கட்டும், 2ஆம் அதிகாரமா இருக்கட்டும், அங்க வந்து இம்மானுவேல், அவர் பேரை வந்து இம்மானுவேல் சொல்லுவீங்க. அது எங்க சொல்லிருக்குன்னா ஐசையா 7:14. ஓகே, தீர்க்கதரிசன வசனங்களா எங்க கோட் பண்ணிருக்காங்கன்னா பழைய ஏற்பாடுல கோட் பண்ணிருக்காங்க, ஐசையால கோட் பண்ணிருக்காங்க இம்மானுவேல் சொல்ற வார்த்தையை, காட் வித் அஸ். அதே போல இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாராம், பெத்லஹேம்ல பிறப்பார் சொல்றது வந்து எங்க கோட் பண்ணிருக்காங்க, மீகா 5:2. இது ஒரு ப்ராஃபட். ஓகே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் எங்க ராமாவிலே ஒரு புலம்பல் இருக்கும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எரேமியா 31:15 அங்க கோட்டாயிருக்கு சொல்லி பாக்குறோம். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வசனங்கள் இயேசு கிறிஸ்துவ பத்தி சாட்சி கொடுக்குது. அதே மாதிரிதான் நம்ம இங்க நம்ம படிக்கிறதும் எப்ரேயர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கீதத்துல கோட் பண்ணிருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனா ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை காட்டிலும் சற்று பெரியவர்களா இருக்காங்க. எல்லாம் மனுஷங்க வந்து தேவதூர்கள் காட்டிலும் சற்று சிறியவங்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம சங்கீதத்துக்கு போலாம். இப்போ சங்கீதம் 8:4 பார்த்தோம்னா இங்க 5வது வசனத்துலதான் இருக்கு, யூ ஹேவ் மேட் ஹிம் a little lower than the angels. இங்க ஏஞ்சல்ஸ் சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா than God சொல்லி யூஸ் பண்ணப்பட்டது. ஓகேவா? நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரன் நீ விசாரிக்கிறதற்கும் அவன் என்மாத்திரம் என்கிறார். 5வது வசனம் தான் நம்ம இப்ப பாக்குறோம். நீர் அவனை தேவதூதர்களின் சற்று சிறியவனாக்கினீர், தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினீர். அவனை முடிச்சு. கரெக்ட். இப்ப வந்து இங்க ஏஞ்சல்ஸ் பதில அங்க ஆக்சுவலா சொல்லப்பட்ட வார்த்தை பாத்தீங்கன்னா காட் தான் இருக்கு. இதுக்குதான் வந்து சாமுவேல் சொன்னார்ல, அவர் என்ன சொன்னார்னா நம்ம அந்த இதுக்கே போலாம். எதுனா TSLAM சாம்ஸ் 8:5 அது போனோம்னா இது வந்து எபிரேய மொழியில எழுதிருக்கும் பழைய ஏற்பாடு. சோ அங்க பாத்தீங்கன்னா you have made him little lower than the angels சொல்லிட்டு இங்க என்ன போட்டிருக்கு, எலோஹிம். எலோஹிம் என்னது? காட் சொல்லி பாக்குறோம். காட் இந்த வார்த்தை தான் நம்ம எங்க பாக்குறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கூட படிக்கிறோம். in the beginning God. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அப்போ சாமுவேல் சொல்றது தானே கரெக்ட், காட் தானே இங்க வருது. அப்ப எப்படி ஏஞ்சல் சொல்லி சொல்றாங்க? ஏன் வந்து தமிழ்ல ஏஞ்சல்ஸ் எழுதிருக்காங்க, இங்கிலீஷ்ல ஏஞ்சல்ஸ் எழுதிருக்காங்க, ஏன் வந்து இது மாதிரி இருக்கு இங்க சங்கீதத்துல என்ன சொல்றது? அப்படி இருக்கும்போது சிம்பிள் கேள்வி கேக்குறேன். என்னதுன்னா, நம்மளை காட்டிலும் யூதர்களுக்கு வந்து எபிரேய மொழியில படிக்கிற யூதர்கள் இல்லைன்னா அவங்களோட பைபிள் தானே இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அவங்க தானே எழுதினது, பவுல் தானே எழுதினது. பவுல் தானே அவர் யூத வம்சத்துல இருந்து தானே வந்தாரு. அவரை காட்டில நம்மளுக்கு வந்து புரிதல் இருக்குமா, அவங்களுக்கு புரிதல் இருக்குமா? அவங்கதான் அதோட ஓனரே, லைவ்ல எழுதினவங்களும் அவங்கதான். ஓகேவா? அவங்க புதிய ஏற்பாடு எழுதும்போது என்ன எழுதிருக்காங்க அந்த வார்த்தைய? தேவதூதர்கள் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, பழைய ஏற்பாடுல இருந்து கோட் பண்ணி இங்க எழுதும்போது அது காட் கிடையாதுப்பா. மென்ஷன் பண்றது யாரை பத்தி எழுதிருக்காங்க? ஏஞ்சல் சொல்லி சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ என்னதான் அங்க வந்து காட் எழுதிருந்தாலும் அந்த கான்டெக்ட் சொல்ல வர்றது என்னதுன்னா ஏஞ்சல்ஸ் பத்தி. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல இவங்க எழுதும்போது ஏஞ்சல் தான் எழுதிருக்காங்க. அதனாலதான் புதிய ஏற்பாடுல நீங்க வந்து அதே வசனத்தை கோட் பண்ண இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு, ஆஞ்சலியோஸ் தான் போட்டிருக்கு. இங்க காட் ஏலோஹிம் வரல, இல்ல தியோஸ்னு வரல. புதிய ஏற்பாடுல காடோட பேர் காட் சொல்ற வார்த்தைக்கு பேர் என்னதுன்னா தியோஸ் சொல்லி பாக்குறோம். ஏன்னா ஒரு வசனம் கூட காமிக்கிறேன்.
எங்கன்னா அங்கிள் ஆஹ் இப்போ எப்படி எனக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது கரெக்டா தேவ தூதர்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஆஹ் அது நீங்க ஒரு வருஷம் மட்டும் பாக்காதீங்கப்பா. அது ஃபுல்லா வர சுற்றுச்சூழ்நிலை இருக்குல்ல, மேல இருந்து கான்டெக்ட் எழுதுறாங்க சொல்றாங்கல்ல, அதை ஓகே ஃபுல்லா எழுதும் போது அங்க வந்து ஏஞ்சல் சொல்லி கோட் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இவங்கள மட்டும் ஏஞ்சல் சொல்லல. எங்கன்னா இன்னொரு வருஷம் கூட காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த தியோஸ் காமிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். தியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம். இந்த beginning was the word and the word was with word was a God. Word with was God. God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப இங்க காட்னு வர இடத்துல என்ன வரணும்? Angel. எலோஹிம். ஓகேவா? எலோஹிம் சொல்றது எபிரேய வார்த்தை. அது பதில் கிரேக்க வார்த்தையில் என்ன இருக்குன்னா தியோஸ். கிரீக்ல தியோஸ். கிரீக்ல தியோஸ். இப்ப எப்படி தமிழ்ல வந்து கடவுள் சொல்றோம், ஹிந்தில என்ன சொல்லுவோம்? பரமாத்மா. ஓகே, அந்த மாதிரி தண்ணி, பானி, வெள்ளம், அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா எலோஹிம், புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா தியோஸ். ஆனா இங்க தியோஸ் வரல. இங்க பவுல் வந்து இங்க தியோஸ்னு கோட் பண்ணியிருந்தான்னா இவன் சொல்றது கரெக்ட், சாமுவேல் சொல்றது. ஓகே, ஆனா பவுல் என்ன கோட் பண்ணிருக்காருன்னா ஏஞ்சல் தான் கோட் பண்ணிருக்காரு. அப்போ நான் சாம் சொல்றத நம்புறதா இல்லைன்னா பவுல் சொல்றத நம்புறதா? ஏன்னா பவுல் தான் என்ன பண்றாருன்னா டைரக்டா அங்க இருந்து கோட் பண்றாரு. அவர் எபிரேயம் படிச்சவரு. ஓகே, அவருடைய 2000 வருஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்து டைம்ல வந்து எழுதினவரு. அவர் டைரக்டா என்ன எழுதிருக்காருன்னா ஏஞ்சல் தான் எழுதிருக்காரு. அந்த இருக்கிறது வந்து கார்டன் சொல்லி போட்டிருந்தாலும் அவங்க வேற யாரும் இல்லப்பா, ஏஞ்சல் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப நான் இங்க பாக்கும்போது ஆமா அது ஏஞ்சல் தான் சொல்லி நான் இது பண்றேன். ஏன்னா பவுல் எழுதிருக்காரு. ஓகே, அதனாலதான் நான் இங்க சொல்றது என்னதுன்னா ஏஞ்சல்ஸ் தான் இது. கான்டெக்ட் புரியுதுல? இத சாமுவேல் பாக்கட்டும், பார்த்துட்டு அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதுதான். அப்ப பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை காட்டிலும் பெரியவங்க தான். ஓகே, எந்த வகையில சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய சரீரத்தின் ஆவிக்குரிய வகையில. ஏன்னா சில பேர் எப்படி இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் அங்கே 1ஆம் அதிகாரத்திலே போட்டுருக்கு பாருங்களேன், 7ஆம் வசனம். In speaking of the angels, he says, he made his angels spirits and his servants flames of fire. எந்த அதிகாரம்? எந்த இது? எபிரேயர் 1:7. எபிரேயர் 1:7. ஆமா. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை கற்றுக்களவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்தார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க அவங்க எப்படி இருக்காங்க, காற்றுகளாகவும், விண்டு. ஓகே, விண்டு மாதிரி இருக்காங்களாம், அப்புறம் ஃபயர் மாதிரி இருக்காங்களாம். எக்ஸாம்பிள் ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ கூட ஒரு தூதன் இருக்காராம் உள்ள பண்றாரு. இயேசு கிறிஸ்து தான் தூதர், அது தெரியும். ஓகே ஓகே, அதான் அதை நம்ம டீடைலா பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவா இல்லைன்னா அது யாரு சொல்லி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆனா என்னதுன்னா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வல்லமை உள்ளவர்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆமா. ஓகே, அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 பேர் கிட்ட சாவடிக்கிறாங்களாம். அது எங்கன்னா தூதர் அந்த லேகியங்கள் அப்படி சொல்லுவாங்களே அங்கிள், அது கிடையாதுப்பா. ஓகே, அது வசனம் வந்து 2 ராஜாக்கள் 19:35 இருக்கு. 2 ராஜாக்கள் 19:35. சோ ஏஞ்சல் பாருங்களேன், ஏஞ்சலுக்கு வந்து எபிரேயத்துல வார்த்தை பாத்தீங்கன்னா மாலாக். ஏஞ்சல் 19:35. 2 ராஜாக்கள் 19:35. 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆசிரியரின் பாளையத்தில் அசீரியரின் பாளையத்தில் 180
லட்சத்தி $85,000 எண்பத்தையாயிரம் 1,85,000 பேரை சங்கரித்தான். பாருங்க, ஓகே. ஒரு ஆளு. இங்க யாராவது வந்து ஒரு மனுஷன் சண்டை போட முடியுமா? அந்த மாதிரி முடியாது. ஓகேவா? என்னதுன்னா அவங்க வந்து விண்டா இருக்காங்க, நெருப்பா இருக்காங்க. அவங்களோட பாடி தன்மையே வேற. இதான் பவுல் வந்து 1 கொரிந்தியர் 15 பாத்தீங்கன்னா, பூமிக்குரிய மேனி உண்டு, பரலோகத்துக்குரிய மேனி உண்டு. டிஃபரெண்ட் மேனி இருக்கா. இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, ஏஞ்சல்ஸ். இப்ப சாத்தான் யாரு? தூதர் தான். தூதர் தான். சிம்பிளான ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அவன் வல்லமையானவனா கம்மியானவனா? இல்ல, வல்லமையானவன். அவன் வல்லமையானவனால என்ன பண்ண முடியுதா? அவன் தேவன்கிட்டயே போய் என்ன பண்ண முடியுது? பேச முடியுது. ஓகே. யோபு விஷயத்துல என்ன பண்றான் சாத்தான்? அதான் பேச போறப்பதான் அதுக்கப்புறம் வராதீங்கன்ற மாதிரி தான் ஏதோ சொல்லுவாங்க. இல்ல அது யோபு ஸ்டோரி. யோபு ஸ்டோரி இது. யோபு ஸ்டோரி வந்து அது வேற. அது வந்து நீங்க சொல்றது வெளிப்படுத்தல சொல்றது நம்ம பார்த்த விஷயங்கள். இது வந்து யோபுல வந்து பாத்தீங்கன்னா, யோபு 1ஆம் அதிகாரம் பாருங்களேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி, ஒரு கதை மாதிரி இருக்கும். எப்படின்னா, தேவன் வந்து இருக்கிறாரு. அநேக பிளானட்ஸ், ஓகே, நிறைய வாசஸ்தலம் இருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார்ல, என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு சொல்லிட்டு. அந்த மாதிரி அநேக வாசஸ்தலம் இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தேவனை வந்து ஒரு பிளானட்டை பத்தி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. ஏஞ்சல்ஸ் அவங்க இதை பத்தி ரிப்போர்ட் கொடுக்க வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா சாத்தானும் வரான். எங்க இருந்து வரானா? பூமியை சுற்றி திரிந்து வரானா. ஏன்னா படிக்கலாம். எங்கன்னா யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்ததியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்ப ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னதுன்னா, சாத்தான் யாரு? பயங்கரமான கெட்டவன். காடு வந்து பாவத்தை காணாத சுத்த கிணறு. கரெக்டா? எப்படி சாத்தான் கிட்ட பேச முடியும்? ஏன்னா அவன் தேவ தூதர்ல 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? என்னதுன்னா அந்த அதிகாரத்தை வந்து பெற்றுக்கொண்டவனா இருக்கிறான் அவன். பேசுற அளவுக்கு என்னதுன்னா, குற்றம் சாட்டுகிறவன், மனுஷ கொலை பாதகனா இருக்கிற அவன் வந்து எல்லாத்துக்கும் காரணமே அவன் தான். பாவம் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அவன் வந்து தேவன் மாதிரி பேசுற அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா அதிகாரம் இருக்கு சொல்லி பாக்குறோம். இந்த இதுல கான்டெக்ட்ல பார்க்கும்போது எங்க போயிட்டு வர சொல்லி பூமி எங்கும் நான் சுத்திட்டு வரேன். யோப பாத்தியா சொல்லி கேக்குறாரு. யோப வந்து ஆமா பார்த்த, ஆனா நீங்க எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனாலதான் நல்லா இருக்கிறான். அவனுடைய பொருட்களை வந்து நீங்க இது பண்ணுங்க சொல்லி சொல்லுவான் பாருங்க. படிங்க. சாத்தான் ரிப்ளை 9:10 இருந்து. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்தை எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் என்ன படிக்கிறோம் இங்க? என்ன புரியுது இதுல? அவனுக்கு நீங்க எல்லாமே தரீங்க, நீங்க வந்து வேலை இல்ல எல்லாமே தந்திருக்கீங்க, பயப்படாம இருக்கா, பயந்து நடக்கிறானா அவன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? வேலி போட்டு காத்திருக்கீங்க. அவனை யாரையோ. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, உங்க வீட்டுல வந்து நீங்க ஒரு நாய் வளர்க்குறீங்க. நான் தப்பான கம்பேரிசன் தான், ஆனா எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னதுன்னா, ஒரு நாய் வளர்க்குறீங்க. அதை நீங்க வந்து ஒரு வேலி போட்டு வீட்டுக்குள்ள செயின் போட்டு சாப்பாடு போட்டு நல்லா வளர்க்குறீங்க.
அது எத்தனை வருஷம் வாழும்? அது நாயோட அதிகபட்சம் 10 வருஷம் தான். 10, 15 அது அது வயசான வரைக்கும் இருக்கும். ஓகே. எங்க வீட்ல நாங்க வளர்க்கும் போது அது வந்து 16 வருஷம் வந்துச்சு. ஓகேவா? ஆனா ரோட்ல இருக்க நாயெல்லாம் எத்தனை வருஷம் வாழுது? மேக்ஸிமம் 7, 6, 5 மேக்ஸ் 8 வரைக்கும் போகுது. ஓகே. அப்புறம் வயசை இறந்தது சொல்லி பாக்குறோம். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து சாப்பாடு சரியா கிடைக்காது, சரியா கிடைக்காது. ஓகே. சரியான நியூட்ரிஷன் கிடைக்காது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனால என்ன ஆகுதுன்னா வீக் ஆயிடுது. அது பிரைம் ஏஜ் வரைக்கும் இருக்கு. டக்குனு அதுக்கப்புறம் வீக் ஆகி செத்து போயிடுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. மத்த நாய் வந்து கடிக்குது, ரோட்ல அடிக்கிறாங்க, வண்டி ஏறுது, அதாவது ஏதாவது ஆயிடுது. ஆனா நம்ம வீட்டுல வளர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்போட இருக்கு சொல்லி பாக்குறோம். இப்போ என்ன சாத்தா என்ன சொல்றாங்க, நீங்க அவனை வேலையை போட்டு காத்துருக்கீங்க. அவனுக்கு வந்து மத்த மக்களுக்கு நடக்கிற மாதிரி எதுவும் உள்ள வர மாட்டுது. நானும் வந்து போய் அவரை எதுவும் இன்டர்ஃபியர் பண்ண விட மாட்டேறீங்க. ஓகே. அவனுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு சொல்லி சொல்றாரு. அவ பாத்தீங்கன்னா தேவனுடைய பசங்களுக்கு தேவன் எப்படி பாதுகாக்கிறான்? வேலி போட்டு பாதுகாக்கிறான். அதுவே நம்மளுக்கு இங்க புரிய வருது. ஓகேவா? யாரும் சாத்தான் அணுகாத படிக்கு. ஓகே. உலகத்துல இருக்க மக்களுக்கும் நம்மளுக்கும் டிஃபரன்ஸே இதுதான். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்மள வேலி போட்டு காக்குறாரு. உலகத்து மக்கள் அப்படி கிடையாது சொல்லி பாக்குறோம். ஒரு பாயிண்ட். ஓகே. இப்ப 2வது விஷயம் இங்க என்ன பாக்குறோம்னா வந்து சாத்தான் வந்து பர்மிஷன் கேக்குறான். அவனை சோதிக்கிட்டு போ சொல்லிட்டு. எப்படி வந்து பேதுரு வந்து என்ன பண்றான், உன்னை புடமிடுறதுக்காக சாத்தான் வந்து உத்தரவை கேட்டுக்கொண்டான்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் டீப்பான ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப தேவன் கிட்ட வந்து உத்தரவு கேட்கிற அளவுக்கு வந்து அவனுக்கு என்ன இருக்கு? சாத்தானுக்கு பவர் இருக்கு. அதான் நம்ம இங்க பாக்குறோம். ஒரு ஏஞ்சல். ஓகேவா? தேவன் கிட்டே போக முடியுது. அப்போ மனுஷங்க வந்து என்னது, சற்று சிறியவங்களா இருக்காங்களா, பெரியவங்களா இருக்காங்களா? பார்க்க முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்ல. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோட நம்மளுக்கு போராட்டம் உண்டு சொல்லி பாக்குறோம். ஓகே. பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்க, பயங்கர பவர்ஃபுல்லான ஆட்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே. அதனாலதான் உலகத்தையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனோட ஆளுகை கீழே வச்சிருக்கான் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இந்த உலகம் வந்து என்னோட கீழே இல்ல, இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் சொல்லி போட்டிருக்கு, அதிபதி சொல்லி பாக்குறோம். இதுதான் ரீசன் நம்ம பாக்குறதுல. ஏஞ்சல்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் நம்மளை காட்டலாம். இப்போ வந்து மனுஷங்க ஃபாலோ ஆனதுனால இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ஆனா ஆதாம் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் தப்பு செய்யாத மேதுன்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து பெரிய சுப்பீரியரான பீயிங்கா தான் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து பவர்ஃபுல்லான பீயிங் தான் இருக்காங்க. அதனாலதான் தேவதூதர்களை காட்டும் சற்று சிறியவனாக்கப்பட்ட ஆதாம் மனுஷன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து பாருங்களேன். 9ஆம் வசனத்துல இருந்து. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு பாருங்க, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருக்கிற இயேசு அது சொல்லும்போது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மாம்சத்தில் வந்தார், ஆதாமுடைய ஈக்குவலான சரீர ஈக்குவலுக்கு வந்து வந்தார் சொல்லி பாக்குறோம். அதான் சரிசம நிகாரம் சொல்லி பாக்குறோம். ஓகே. ஈக்குவல் பிரைஸ் வரா சொல்லி பாக்குறோம். அப்புறம் அவர் மரணத்தை வெற்றி சேர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சான், மகிமையும் கனமும் கொடுத்தாங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஓகேவா? இப்ப இது புரிஞ்சுட்டு இந்த கான்டெக்ஸ்ட் எதுக்காக நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் இங்க பாக்குறோம். ஆனா பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா எலோஹிம் தான் போட்டிருக்கு. ஆனா அது யார் அங்க இருந்து கோட் பண்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவுல் தான் கோட் பண்ணிருக்காரு. இந்த புதிய ஏற்பாடு எழுதுறவங்க ஏஞ்சல்ஸ் தான் கோட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் இது வந்து ஏஞ்சல்ஸ் தான் இது. அதனால இதுல மாற்று கருத்து கிடையாது. வேற கேள்வி என்ன கேள்வி? தேவனுக்கு தெரியுமா சொல்லி கேட்டிருந்தாங்களா? ஆமா அங்கிள். பாவத்தை வந்து பார்க்காத தேவன் வந்து பாக்கலன்னா அவர் எப்படி தேவனா இருக்க முடியும்? நம்ம பாவம் செய்யாம, அதாவது நான் வந்து உலகத்தை வந்து படிக்கும் முன்னாடியே உங்களை பத்தி தெரியுன்ற மாதிரி ஒரு வசனம். அது வந்து வேண்டுதலை வந்து அறிந்திருக்கிறேன், பிரேயர் பண்றதுக்கு முன்னாடியே வந்து உன்னோட வேண்டுதலை அறிந்திருக்கிறேன் சொல்றாரே, அப்ப அதெல்லாம் அவருக்கு தெரியுதுல. அது மட்டும் இல்லாம மனுஷன் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த உலகத்தை படைக்கும் போதே தேவனுக்கு வந்து அவன் பாவம் செய்வான்னு தெரிஞ்சுதான் படைச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க மூலமாதான் இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு இது பண்றாரு,
இயேசு கிறிஸ்துவ வந்து உலகத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக தான் அப்படி ஒரு கான்செப்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக தான் தேவன் வந்து ஆதாம் வந்து பாவம் செய்ய வச்சார் சொல்லி சொல்றாங்களா? ஆமா அங்கிள். இயேசு கிறிஸ்துவ வந்து உலகத்துல தெரிய வைக்கணும் எல்லா மக்களுக்கும். அதுக்காக தான் வந்து ஆதாம வந்து பாவம் செய்ய வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புரியுதா அங்கிள் இது கொஸ்டின்? புரியுது. இது சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஏவால வந்து டெம்ப்ட்னா என்னது? டெம்ப்ட்னா தூண்டுறது, பாவம் செய்ய தூண்டுறதுக்கு தேவன் வந்து முன்னாடியே வந்து செயல்படுத்தினாரா? அந்த பிளான் வச்சிருந்தாரா டெம்ப்ட் பண்ணணும் சொல்லிட்டு? ஐயோ இல்ல, அப்படி மென்ஷனும் பண்ணல. ஏன்னா வசனம் பாருங்க, மனிதர் படிச்சதுக்கு நல்லதுன்னு கண்டேன் தான் சொல்றாரு அந்த இடத்துல. நல்லது கண்டேன் தான் சொல்றாரு. ஓகேவா? ஓ வென் டெம்ப்ட் ஆகும்போது no one should say God is tempting me, for God cannot be tempted by evil, nor does he tempt anyone. ஓகே அவர் ஒரு யார் சொல்றா? யாக்கோபு. அது வேணா தமிழ்ல படிங்க. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஓகே, பொல்லாங்கினால் இல்லனா வந்து ஈவில். இதுதான் கேட்டாங்க. தேவன் வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் சாத்தானை வச்சு சோதனை செய்யறாங்க? சாத்தானை வச்சு சோதனை செய்யலையே, சாத்தான உள்ள நுழையறான். ஓகேவா? அவன் தான் உள்ள நுழைய நம்பல. பட் ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாத்தான வந்து நீ சோதிச்சு பாருன்ற மாதிரி தானே இப்ப சொன்னீங்க யோகுல. அது எப்போ நடக்குது? அது வந்து புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடா? ஓகே, பழைய ஏற்பாடு தான். இல்ல சிம்பிள் ரீசன் என்னதுன்னா, ஆதாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை ஒண்ணு இருக்கு, ஆதாம் விழுந்துட்ட பிறகு ஒரு நிலைமை இருக்கு. ஓகே, தப்பு செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உலகத்தை யார் கீழே கொடுத்திருந்தாரு? தேவனு ஆதாம் கிட்டதான். மனிதர்கள் ஆண்டு கொள்ளுங்கள் மனுஷன் கிட்ட. பாவம் வந்துட்டு பிறகு, சாபம் வந்துட்டு பிறகு, மரணம் வந்துட்டு பிறகு, மரணத்தின் அதிகாரி யார் இருக்கா? சாத்தான், பிசாசானவன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான் தான். ஓகே, நம்ம அவன கண்ணை கட்டியிருந்தால சாத்தான் கண்ணை கட்டியிருக்காங்க அறியாத படிக்கு. ஓகேவா? பாவத்துக்கு அப்புறம் யார் தலைவன் ஆயிட்டா? சாத்தான் தான் தலைவன் ஆயிட்டா. ஓகே, இப்போ காட் வந்து மேல வந்து ஒரு கவுன்சிலிங் வைக்கிறாருன்னா, காட் என்ன பண்றாருன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க. ஓகே, நிறைய தேவ தூதர்களோ. அப்ப சாத்தானும் வரான், எங்க போயிருக்க சொல்லி பூமியை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்போ காட் வந்து அதே மாதிரி பூமிக்கு வரும்போது என்ன பண்றாரு? யார்கிட்ட பேசுறாரு? சாத்தான் கிட்ட பேசுறாரா? ஆதாம் கிட்ட பேசுறாரா? பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஆதாம் கிட்ட தான் பேசுறாரு. ஓகே, இதான் டிஃபரன்ஸ் நம்ம பாக்குறது. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, பாவம் செய்யறதுக்கு அப்புறம் என்ன நிலைமை. சரி, அந்த ஓகேவா? அப்ப என்னதுன்னா, இப்போ பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து காட் வந்து சாத்தான போய் நீ டெம்ப்ட் பண்ண சொல்லி அமைச்சிருந்தாருன்னா அப்ப தப்பு அது. ஓகே, அப்ப தேவன் வந்து ஒரு திருவிளையாடல்னா என்னது? ஒரு படத்துக்கு ஆக்டிங் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, விளையாடுறது மாதிரி ஆயிடும், கேம் விளையாடுற மாதிரி ஆயிடும். ஆனா காட் கேம் விளையாடல. அதனால தெளிவா வசனம் போட்டிருக்கு, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஓகே, ஈவில்னால. அது யார் பண்றா பாத்தீங்கன்னா சாத்தான் தான் பண்றான். ஓகேவா? அதுக்கு வந்து என்னதுன்னா, பழைய ஏற்பாடுக்கார எதுனா என்னது, ஆதாமுடைய பாவத்துக்கு முன்னாடி இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா சாத்தான் உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணுவான் சொல்றது தேவனுக்கு தெரியுமா சொல்லி பாத்தீங்கன்னா தெரியல. ஓகே, அப்ப ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்தாங்க, வந்து பூமியில இருக்க மக்களோட வந்து பழகினாங்க. அந்த டைம்லாம் ஃபர்ஸ்ட் உலகமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆர்வி அலோன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, அதான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நாசா சயின்டிஸ்டா இருக்கட்டும், இலன் மஸ்கா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்ம என்ன தனியா இருக்கமா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதலாம் உலகத்துல அந்த ஜல பிரயாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தூதர்கள் என்ன பண்ணாங்களாம்?
மனுஷர்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த உலகமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்திருக்கலாம். ஓகே, அந்த வகையில சாத்தான் வந்து பாம்பின் வடிவத்துல வந்து என்ன பண்றான்னா இங்க வந்து பேசி வஞ்சித்து டிசீவ் பண்ணி இது பண்றான். அதனாலதான் என்னதுன்னா மனுஷன் கொலைப்பாதனா இருக்கிறான். அவன் பொய்ய சொல்லிட்டான், பொய்ய சொல்லி வஞ்சித்துட்டான் சொல்லி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாருல யோவான் 8:44 சொல்லி போகிறோம். ஓகே, அதான் இங்க நம்ம பாக்குற டிஃபரன்ஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா தேவன் வந்து மனஸ்தாபப்படுறாரு. மனஸ்தாபம்னா என்னது? கஷ்டப்படுறாரு. ஓகே, இப்ப கஷ்டப்படுறாருன்னா அது நடிக்கிற மாதிரி ஆயிடும் எல்லாம் தெரிஞ்சு சொன்னீங்கன்னா. எக்ஸாம்பிள் ஒரு படத்துலதான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நடிகப்பா சொல்லும் போது எல்லாம் தெரியும் அடுத்த நாள் சீன் வரப்போகுது, அதுக்கு அடுத்த என்ன சீன் வரப்போகுது சொல்லிட்டு அந்த படத்தோட ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா படத்துல ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப காட் வந்து ஏற்கனவே எல்லா ஸ்கிரிப்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர் மனஸ்தாபப்படுறாரு மனுஷனை ஏன் உண்டாக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே என்ன ஆயிடும்? ஆக்டிங் ஆயிடும். ஓகே, நடிக்கிறது ஆயிடும். ஓகே, அதான் இங்க நம்ம பாக்குறது. இப்போ என்னதுன்னா ஆதாம் கிட்ட வந்து நீ எங்க இருக்கிற, நீனா சட்ட இது உன்னை யார வந்து அந்த கனியை சாப்பிட்டியா சொல்லி கேட்கறதுலாம் வந்து என்னது அவர் ஷாக்ல கேட்கிறாரு. இப்ப ஷாக்ல கேட்கறதுல என்ன இருக்கு? அவரோட ஆக்டிங்க வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஓகே, நான் சாப்பிடக்கூடாது கனியை சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்ட நீனு சொல்லலாம் கேட்கிறாரு ஏவாள் கிட்ட. என்ன காரியம் நீ பண்ணிட்ட, வாட் ஹாவ் யூ டன்? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வாட் ஹாவ் யூ டன், என்ன பண்ணிட்ட? இப்ப எக்ஸாம்பிள் வீட்டுல ஒரு பாத்திரத்தை உடச்சிட்டாங்கன்னா சின்ன பசங்க என்ன சொல்லுவாங்க? என்ன காரியம் பண்ணிருக்க அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா வந்து தேவன் வந்து ஆவியா வந்து ஏவாள் கிட்ட இருந்தாங்க அப்ப உள்ள அப்படின்ற மாதிரிதான் வந்து சொன்னாங்க. ஆவியானவர் வந்து ஆதாமுக்குள்ளதான் வாசம் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆதாமுக்குள்ள இருந்தாரு, ஏவாள் கூட இல்லையா? அப்படி இல்ல, ஆதாம் ஏவாள் கூடதான் தேவ ஆவியானவர் வந்து வாசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அப்போ அவங்களுக்குள்ள பாவம் இருக்காம இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து பாவத்தை சூஸ் பண்ணனாலதான் அவங்க பாவம் பக்கம் வந்து போயிட்டாங்க அப்படி சொன்னாங்க. இல்ல, சூஸ் பண்ற சாய்ஸ் எப்ப கிடைக்குது? அவங்க ஃப்ரீ வில் கொடுத்தனாலதான். அப்பவேதான் படைக்கப்படும் போதேதான் ஃப்ரீ வில் கொடுக்குறாங்க. ஃப்ரீ வில் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குள்ள வாசம் செய்யறாருன்னா தேவன் வந்து அவங்களுக்குள்ள வாசம் செய்யறாருன்னா ஓகே ஆவியா இப்ப இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அவங்க கூட எப்பயே இருக்கிறாரு தானே அர்த்தம். அப்படின்னா ஆமா. இப்ப எதுக்காக வந்து சாதாரண வேலையில தனியா வரணும் வர தூதரையா அனுப்பணும். இப்போ வந்து ஒரு தப்பு செய்யும்போது உள்ள இருந்து ஆவியானவர் என்ன பண்ணிருக்கணும்? தடுத்திருக்கணும். ஏன் பண்ற, எதுக்கு பண்ற? இப்ப காயின் கிட்ட வந்து பேசுன மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? பேசியிருக்கணும். ஆனா இங்க பேசவே இல்லை. ஓகேவா? அப்புறம் ஏன் காட் வந்து சாயங்கால வேலையில வர தனியா வரணும்? வந்துட்டு வேற நீ எங்க இருக்கிற சொல்லி கேட்கும்போது நான் நிர்வாணமா இருக்கிறேன். உன்னை நிர்வாணி சொன்னது யாரு? நீ சாப்பிடக்கூடாது கனியை சாப்பிட்டியா சொல்லி கேட்கிறாரு. அப்பெல்லாம் அது என்னன்னா அப்போ உள்ள ஆவியானவர் இருந்ததுன்னா தேவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணுமே அதெல்லாம். எதுக்காக அந்த கொஸ்டின் எல்லாம் வருது? ஆனா வந்து படிச்சதே அவரு தானே. அப்ப படிச்சதே அவரு தானே. நம்ம என்ன செயல் எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கணுமே. இல்லைன்னா அவர் ஒரு காடாவே இருக்க முடியாதுல்ல. இல்ல கரெக்ட் தான், நல்ல கேள்விதான் அது. ஆனா பாயிண்ட் இன்னைக்கு என்னதுன்னா தேவன் சர்வ வல்லவர், ஆல் மைட்டி காட்னா என்னது? அவரால் எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஆனா அவரால் படைக்கப்பட்ட மக்களுக்கு, மனுஷங்களுக்கு, எல்லா பரிபூர்ண மனுஷங்களுக்கு வந்து அவர் ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். ஃப்ரீ வில்னா என்னதுன்னா அவங்க சுயமா எது வேற சாய்ஸ் பண்றதுக்கு. அதுல தேவன் வந்து என்ன பண்றது இல்லைன்னா முன்னாடி போயிட்டு நீ அது பண்ணுவியா பண்ண மாட்டியா சொல்ல மாட்டார். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நன்மையும் தீமையும் முன்னாடி வைக்கிற. ஓகே, நன்மையை சூஸ் பண்ணா உனக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்கும், தீமையை சூஸ் பண்ணா உனக்கு சாபம் இருக்கும் சொல்றது இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்துல இருந்து வந்தவன சீனாய் மலையில வந்து கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். அந்த ஆப்ஷன் சாய்ஸ் சூஸ் பண்றது யாரு? மக்கள் தான். ஓகே, அப்ப கீழ்பட்டு நடந்தாங்கன்னா அவங்க வாழ்றாங்க. ஓகே, எகிப்துல இருந்து யோசிச்சு பாருங்க, எகிப்துல இருந்து அத்தனை லட்சம் மக்களை கொண்டு வந்தாரா அவங்க அவிசுவாசத்தினால என்ன பண்ணாங்களாம்? வனாந்தரத்துல இறந்து போயிட்டாங்களாம். ஒவ்வொரு வாட்டியும் அவங்க தப்பு செய்யும் போதெல்லாம் இறந்து போறாங்க சொல்லி பாக்குறோம். அதெல்லாம் வந்து இப்ப எக்ஸாம்பிள் லிட்டரலா டைரக்டா காட் வந்து டீல் பண்றது. டைரக்டா அவர் மேல வந்து இப்படிதான் நடப்பாங்க, இப்படிதான் செய்வாங்க, அடுத்து இவங்க விழுவாங்க, இந்த மாதிரி ஆவாங்க சொல்லிட்டு அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அவர் ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் பிளான் திட்டம் போட்டு அந்த மாதிரி பண்றது இல்ல சொல்லி பாக்குறோம். அவருக்கு என்னதுன்னா ஓவரால் வியூ தெரியும். என்னதுன்னா மனுஷன் விழுந்துட்ட பிறகு அவன் வந்து எந்த நிலைமைக்கு போவானா அவன் உடனடியா இறந்து போயிடுவான். அப்ப அவனை காப்பாத்தணும்னா என்ன பண்ணணும்னா சட்டத்திட்டங்களை கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு கார்டியன் கொடுக்கணும். ஓகே, அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம தெளிவா பார்ப்போம். இட் இஸ் ஒன்லி ஃபார்
இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அது வந்து ஒரு கார்டினா இருந்துதான், ஒரு ப்ரொடக்டரா இருந்துதான். மக்கள் வந்து அழிஞ்சு போகாதபடிக்கு. யாருன்னா இஸ்ரேல் மக்கள். ஓகேவா? அது கலாத்தியர்ல நம்ம படிப்போம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா காடுக்கு அந்த ஃபியூச்சர் அந்த இயேசு கிறிஸ்து வரைக்கும், இயேசு கிறிஸ்து மூலமா மீட்பு வருது, மீட்பு மூலமா எல்லா மக்களும் ரசிக்கப்படுறாங்க, காப்பாற்றப்படுறாங்கன்னு சொல்றதுதான் தேவனோட திட்டமா இருக்கு. ஓகேவா? இது தெளிவா இருக்கு. தேவனுக்கு தெரியும் இந்த திட்டங்கள். அதுதான் வந்து என்னன்னா, முன்னாடியே வந்து ஸ்ரீயின் வித்துக்கு வந்து நீங்க வந்து மீட்கப்படான்னு இருக்கு. அப்ப அதெல்லாம் முன்னாடியே தெரியுது. அப்ப இது மட்டும் தெரியல அப்படின்னு. ஏன்னா அங்க அந்த வசனத்துல மட்டும் முன்னாடியே சொல்றாருல்ல. அப்போ நடக்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அங்க தெரியுது. ஆனா அப்ப இதெல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரிதான் வந்து கொஸ்டின் இருந்தது. அது தெரியல சொல்றது கிடையாது. அது நான் வந்து எல்லாரையும் காப்பாத்துவேன். இப்ப நீங்க வந்து சிங்கராஜ் வந்து ஒரு சபதம் எடுக்கிறீங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறேன், எழுதிட்டு நான் யூஎஸ் போறேன். ஓகே, இதை நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியுதுன்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னா வந்து நீங்க தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா? நான் எனக்கு தீர்க்க தரிசனமா நான் என்னது என்ன நான் செய்ய போறேன்னு சொல்றது எனக்கு வாழ்க்கை எல்லாமே எனக்கு தெரியுது முன்னாடியே அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல நான் இதெல்லாம் நான் வந்து கோல் செட் பண்ணிருக்க சொல்லுவீங்களா? கோல் செட் பண்ணி வச்சிருக்கேன். கோல் செட் பண்ணி வச்சிருக்க சொல்லுவீங்க. ஓகேவா? அப்ப அதே மாதிரிதான் ஸ்கிரீன் வித்து அவன் தலையை நசுக்கும் சொல்றது வந்து காட் செட் பண்ண ஒரு கோல். ஓகே, அது ஒரு பிளான். ஓகே, இதுக்கப்புறம் இப்படிதான் நடக்க போகுது. அது எப்படியாவது கொண்டு போய் ரீச் ஆகணும். ஓகே ஓகே, அதுக்கு முதலாம் உலகத்துல வந்து அவரு செட் பண்ணாரு. அந்த வழியில போகணும்னு நினைக்கும் போது எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, தீமை பக்கம் தான் இருக்காங்க. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் என்னது, நோவாவின் குடும்பம் மட்டும் தான் வந்து நன்மையா இருந்தது. அது தூக்கிட்டு வந்து நெக்ஸ்ட் உலகத்துல விட்டு அங்க இருந்து பாக்குறாரு. பார்த்தா எல்லா மக்களும் திருப்பி வந்து அந்நிய கடவுளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஈவன் இன்க்ளூடிங் ஆடம், சரி ஆபிரகாம். ஓகே, திருப்பி ஆபிரகாம் சூஸ் பண்ணிட்டு நான் தான் தேவன் சொல்லி காமிச்சிட்டு அங்க இருந்து வந்து இஸ்ரேல் மக்கள் ஒரு கூட்டம் உருவாக்கி காட் என்ன பண்றாருன்னா அந்த ட்ராக்ல கொண்டு போறாரு. எப்படியாவது சொல்லிட்டு ஸ்திரீன் வித்து அங்க இருந்து வித்து என்ன ஆகுதுன்னா ஆபிரகாமின் வித்து ஆகுது. ஆபிரகாம் வித்து என்ன ஆகுது, தாவீதின் வித்து ஆகுது. தாவீதின் வித்து என்ன ஆகுது, ஒரு டைம் வரும்போது மேரியோட வயித்துல வந்து பிறக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. அவ பாத்தீங்கன்னா பிளான் அது வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு காட். இது தெரியுதுன்னு சொல்லி கிடையாது, அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. ஓகே, காடோட நோக்கம் என்னதுன்னா எல்லா மக்களும் காப்பாத்த பண்ணும். அந்த அந்த சின்ன ஒரு ஓமை சொல்லுவார்ல, ஒரு 100 ஆடு இருந்தது, அது ஒரு ஆடு வந்து தொலைஞ்சு போனாலும் அந்த மிச்ச 99 ஆடுகளை விட்டுட்டு காடோட இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஆடு தொலைஞ்சு போன ஆடை வந்து தேடி கண்டுபிடிச்சு அது திருப்பி வீட்டுல சேர்க்கறது தான். ஒருவனும் கெட்டு போறது பிதாவின் சித்தம் இல்ல சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதுதான் தேவனோட இருதயமா இருக்கு. அதுதான் வந்து இங்க ஓல்ட் கான்செப்ட்ல பாக்குறோம். ஓகே, சோ தேவனுக்கு தெரியுமா தெரியாது சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு செப்பரேட் டாபிக். தேவனுக்கு எல்லாம் தெரியறதுக்கு வல்லமை இருக்கு. ஈவன் ஒரு சங்கீதம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய விஷயத்தை பத்தி போட்டிருக்கு. எங்கன்னா 139வது சங்கீதம். அதனா படிங்க. நூத்தி 139 ஸ்டார்டிங்ல இருந்து. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளை எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்கள். நான் தூரம் போனாலும் நீங்க எங்க இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கீங்க, பாதாளத்துல இது பண்ணாலும் நீங்க இருக்கீங்க, நீங்க என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கீங்க சொல்லி சொல்றாரு. இப்ப தேவனுக்கு இங்க அறிஞ்சிருக்கிறதான்னு போட்டிருக்கு, எல்லாமே தெரியுதானே போட்டிருக்கு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். இப்ப எக்ஸாம்பிள், உங்களை பத்தி உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். நான் பழகி சின்ன வயசுல இருந்து பாக்குறாங்க, கூடயே இருக்காங்க. ஓகே, தாவீது அந்த மாதிரிதான் வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. ஓகேவா? தாவீதோட சங்கீதம் இது. ஓகேவா? ஓகே, அப்ப என்னை அறிஞ்சிருக்கீங்க, நான் உட்கார்றது முதற்கொண்டு உங்களுக்கு தெரியுது சொல்லி சொல்றாரு. இப்ப சப்போஸ் தாவீது வந்து பெத்ஷெபாவோட தப்பு செய்யும்போது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அவர் வானத்துல இருந்து பாக்குறவரா இருக்காரு. ஆனா முன்னாடியே தெரியுமா சொல்லி கேக்குறேன். இந்த மாதிரி தப்பு செய்வா சொல்லி முன்னாடியே தெரியுமா?
அப்படி இருந்திருக்காது. அப்படி அதான் நான் தெரிஞ்சிருந்தா கேக்குறது. அவர் தடுத்திருப்பாரு. இல்ல ஆமா. தாவீது தப்பு செய்யாம ஓகே, இருந்திருப்பான். புரியுதா நான் கொஸ்டின் கேக்குறது? இதான் நான் கேக்குறது. இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களை பத்தி தெரியும். ஆமா. ஓகே. ஆனா என்னதுன்னா, நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க வெளில போறீங்க. அப்ப நீங்க வந்து கீழ விழுறீங்க. ஆமா. விழுந்துட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க. நீங்க சொன்னாதான் வந்து என்ன பண்ணுவோம் தெரியும். உங்க அப்பா அம்மாக்கு அவங்களுக்கு தெரியும். தெரியும். ஆமா. இல்லன்னா மேல இருந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்கன்னா, நீங்க விழுந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். ஆமா. உங்க வீட்டு வாசல்ல நீங்க கீழ விழுறீங்கன்னா, விழுந்த பிறகு தான் மேல இருந்து பார்க்கும்போது தெரியும். முன்னாடியே வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன தெரியாது. அவன் விழப் போறான். அவன வந்து இப்போ இது பண்ணவும் கிடையாது. விழப் போறான்னு தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மாவா இருந்தா என்ன பண்ணுவாங்க? காப்பாத்திடுவாங்க. ஆமா. ம். அடிபட போகுதுப்பா, அவன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு. ஆமா. சோ அதான் நம்ம இங்க பாக்குறது. ஓகே. காட் வந்து ஒரு தகப்பனை போல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதா இருக்காரு. ஓகே. ஓகே. அவருக்கு ஃபியூச்சரை தெரியும். என்னதுன்னா நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்றது. காட் அதான் என்ன பண்றாருன்னா, நம்மளோட ஃபியூச்சர்லோட இதுல இன்டர்ஃபியர் பண்றது கிடையாது. ஓகே. காட் வந்து ஒன்லி பிளான் பண்றாரு, திட்டங்கள் வைக்கிறாரு. உன்னை நான் இது ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் அப்படி இருந்ததுன்னா எதுக்காக வந்து நிறைய விஷயத்துல மாத்தணும்? எக்ஸாம்பிள் ஏரோபியாம் இருக்காருல்ல ராஜா. ஆமா. சாலமோனுக்கு அப்புறம் வந்து 2 ராஜா ரெகொபெயாம். பிரியுது. ரெகோபியாம், ஜெரோபியாம். ரெகொபெயாம். ஓகே. ஜெரோபியாம் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ வந்து எனக்கு கீழ்பட்டு இருந்தனா, நான் உன்னைய வந்து எருசலேம் எல்லாம் சாலமோன் இந்த தாவீது இருக்காருல்ல, தாவீது வம்சம் மாதிரி உன்னையும் வந்து ராஜாக்கள் வந்து கன்னியூஸா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உன் ராஜ்யத்துல என்றென்றைக்கும் உன் ராஜ்யத்துல வந்து ராஜ்யம் மாறாதுன்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு? ஏரோபியாமுக்கு சொல்றாரு. ஓகே. ஓகே. கடைசி வரைக்கும் இருப்பாங்க, ராஜாக்கள் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா என்ன ஏரோபியாம் பண்ணுவான்னா தப்பு பண்ணுவான். பண்ண உடனே அடுத்தபடியாவே என்னதுன்னா ராஜ்யபாரம் மாறிடும். ம். ஓகே. ஓகேவா? அதே மாதிரிதான் இன்னொன்று ராஜா கிட்ட சொல்லியிருப்பாரு யெகூக்கு. ஓகே. நீயும் வந்து கீழ்பட்டு இருந்தனா உன் ராஜ்யம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ராஜாக்கள் உன்னுடைய பசங்களே வருவாங்க. அடுத்த ஜெனரேஷன். உன் பையன் உனக்கு அப்புறம் உன் பையன் வரும், அதுக்கப்புறம் உன் பையன் வரும், அதுக்கப்புறம் உன் பையன் வருவான். எப்படி வந்து சாலமனுக்கு அப்புறம் இவர் ரெகோபியம் வராரு, ரெகோபியமுக்கு அப்புறம் அடுத்தடுத்த அவரோட பசங்க வராங்களோ, அதே போல இஸ்ரேல் ராஜ்யத்திலயும் பாத்தீங்கன்னா உன் ராஜ்யங்கள் உனக்கு அப்புறம் உன் பசங்க தான் வருவாங்க சொல்லி சொல்றாரு. ஆனா அவன் தப்பு செஞ்சதுனால என்ன ஆயிடுதுன்னா கட் ஆஃப் ஆயிடுது. அப்போ எப்ப வந்து மனுஷங்க தப்பு செய்யறாங்களோ அந்த இது ஆகுதோ அதன் பலனை வந்து அடைந்து இதை செய்யறாங்க. இது காடுக்கு தெரிஞ்சதுன்னா ஏற்கனவே ப்ராமிஸ் கொடுத்துருக்க மாட்டாரு. ஓகே நீ ஏற்கனவே தப்பு பண்ணுவ, அதனால நான் உனக்கு சொல்ல மாட்டேன் இந்த வார்த்தையை சொல்லிருக்க மாட்டார். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு, செலக்டட் பீப்புளுக்கு, சூசன் பீப்புளுக்கு நம்ம வந்து காட் பாத்தீங்கன்னா தேவன் அவங்களுடைய ஃப்ரீ வில்ல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாரு. ஆனா சூசன் பீப்புள் இல்லாத மக்களுக்கு தேவன் இன்டர்ஃபியர் ஆவறாரு. ஓகே. எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரோ. எவன் மேல் இறுக்கமா இருக்க சித்தமா இருக்கணும்னோ அவன் மேல் நான் இறக்கமா இருப்பேன். எவன் மேல் ஒருக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல் ஒருக்கமா இருப்பேன். பாரோ வந்து நான் இதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்காரு சொல்லி பாக்குறோம். அடுத்தடுத்து இதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னதுன்னா இஸ்ரேல் மக்களை போடக்கூடாது. போடாம அவன் இருதயம் கடினப்படும் போது நான் என்ன பண்ணுவேன்னா 10 வாதைகள் மூலமா என்னோட மகிமையை நான் வெளிப்படுத்தும் சொல்லிட்டு காட் வந்து சொல்றாரு. எங்க சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை மட்டும் படிக்கலாம். எங்கன்னா ரோமர் 11 சாரி 11 இல்ல 9 9 ஓகே 9ல 14 15 15 16 17 18. ஓகே. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் ஒருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் ஒருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்கிற சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஓகே. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது கீழே வந்து பாத்தீங்கன்னா காட் சில பேரை வந்து கனமுள்ள பாத்திரமும் சில பேரை வந்து கனவீனமான பாத்திரமும் பாட்டருக்கு வந்து அதிகாரம் இருக்கு சொல்லி சொல்றாரு. 20 21 படிங்க. அப்படியானால் மனுஷனே தேவனோட எதிர்த்து தர்க்கிற நீ யார்? தர்க்கிக்கிற நீ யார்?
உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினார் என்று சொல்லலாமா? விதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இங்க என்ன போட்டிருக்க? இதுல என்ன புரிதல் நம்மளுக்கு இருக்கு? என்ன புரிஞ்சுக்கிறோம்? படைச்சவரை பார்த்து, அதான் நீ உருவாக்கப்பட்ட வஸ்து தான் நம்ம உருவாக்குனவரை நோக்கி, அதாவது கடவுளை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்குகிறார் கேக்குறாங்க. ஏன் உண்டாக்குகிற? அது கேக்குறது யாரு கேக்குறா? மனுஷன்தான் கேக்குறான். மனுஷன் தான். ஆதாமா? மனுஷன்ல 2 பேர் இருக்காங்களாம். ஒரு பாத்திரம் வந்து கனவான பாத்திரமா இருக்கான், பாத்திரமா இருக்கு. சிங்கராஜ வந்து என்னதுன்னா மேனேஜரா ஆக்குறாங்க. ஓகேவா? செலக்ட் கேம்பஸ் இன்டர்வியூல டைரக்டா கீழெல்லாம் கொண்டு வரல, டைரக்டா மேனேஜராவே கொண்டு போயிடுறாங்க. ஓகேவா? அவர் கூட உணர்த்தர் வரவரை வந்து என்னதுன்னா வேலை தரல, வெளில அமைச்சிடுறாங்க. ஓகே, இல்லைன்னா வந்து வேலை கொடுக்குறாங்க, ஆனா வந்து நார்மலான லோ லெவல் ஸ்டார்டிங் பேசிக் ட்ரைனி ஜாப் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ட்ரைனி ஜாப் கிடைச்ச இவர் வந்து இல்ல வேலை கிடைக்காம போன அவர் வந்து வேலை கொடுத்த ஆள்கிட்ட வந்து நீ ஏன் எனக்கு வந்து இந்த மாதிரி வேலை கொடுக்கல, நீ ஏன் அவனை மட்டும் ஏன் இப்படி பண்ண சொல்லி கேட்க முடியுமா? இல்ல, முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அது அவங்க இஷ்டம்ல, ஏன்னா அவங்க கொடுக்கறது. கரெக்ட், அதுதான் இங்க பவுல் சொல்லுறாரு. ஓகே, எவன் மேல் சுத்தமா இருக்கிறோன்னா அவன் மேல நான் சுத்தமா இருப்பேன், இது ஏன் சாய்ஸ். ஓகே, எதுனா யார் மேல வந்து நான் சூஸ் பண்றேனோ, யாரை சூஸ் பண்றேனோ நான் சூஸ் பண்ணுவேன். யாரை சூஸ் பண்ணலையோ அவங்க கடினமான பாத்திரமா வைக்கிறனோ, இல்ல டெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றனோ, இல்ல ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு டூல் மாதிரி நான் யூஸ் பண்றேனோ அவங்கள நான் யூஸ் பண்றேன். அது வந்து நீங்க டூல் மாதிரி யூஸ் பண்ற ஆள் வந்து கேட்க கூடாது என்ன ஏன் அவனை மாதிரி மாத்தல சொல்லிட்டு. இது காடோட சாய்ஸ். அந்த சாய்ஸ்ல நீங்க யாரெல்லாம் வந்து இருக்குமோ அவங்க பாக்கியவனா இருக்கும், யாரெல்லாம் வரலையோ அவங்க பாக்கியவன் கிடையாது. அதுதான் டிஃபரன்ஸ் சொல்லி பாக்குறோம். இது சோவரன் சாய்ஸ் சொல்லி பாக்குறோம். இதுதான் காட் வந்து பண்றாரு. அந்த வகையில இங்க வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள், இந்த சாய்ஸ் பெறாத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நம்மளுக்காக என்ன பண்றாருன்னு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே, நம்ம வந்து மேன்மைப்படுறதுக்காகவும் நம்ம வந்து பலப்படுறதுக்காகவும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாரோ எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இங்க பாரோ வந்து ராஜா தான், பயங்கர வல்லமையான ராஜா. ஆனா பாரோ கடினப்படுத்துறதுனால அங்க தேவனோட மகிமை வெளிப்படுத்தப்பட்டது. 10 வாதைகள் செஞ்சாங்க, செங்கல் 2 பிளந்து வந்தாங்க. அது மூலமா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்களாம், விசுவாசம், தேவன் இவர்தான் தேவன் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஓகே, யாருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய ஓகே கனமான பாத்திரம் மேனேஜர் மாதிரி இருக்கிறார் இவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லி பாருங்க. காடை பத்தி யாரை வச்சு? இவரை வச்சு, பார்வை வச்சு. அப்போ காட் என்ன பண்றாரு, யாரை இன்ஃபுளுன்ஸ் பண்றாருன்னா இவங்களை இன்ஃபுளுன்ஸ் இது பண்றாரு. இவங்களை யூஸ் பண்ணி, இவங்க வாழ்க்கையை யூஸ் பண்ணி, இவங்க லைஃபை யூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் பண்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தேவன் கொடுக்குற அந்த வாய்ப்பை வந்து சரியா புரிஞ்சுக்காதபடிக்கு அந்த இதை வந்து என்ன பண்ணாங்க, அலட்சியம் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். அந்த ஆப்ஷன் சாய்ஸ. ஓகே, அதான் காடை மறுதளிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, அதுக்கு ஏத்த பலன் அடைகிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேப்பா. இன்னொரு கொஸ்டின் அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்க, தேவன் வந்து பொல்லாங்கு காரியம் செய்யாது ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அதான் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். அப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தால அப்ப இந்த உலகத்தையே வந்து அவர் அழிச்சிருக்காரு. அப்போ ஏன் வந்து அவரு பொல்லாங்கினால் ஏன் சோதிச்சாரு? அதே வருது. இப்போ சோதிக்கிறதுனா வந்து அழிக்கிறதுனா என்னது, சோதிக்கிறதுனா என்னது? இல்ல அழிக்கிறதுல இல்ல, அது பொல்லாங்க காரியம் தானே. அப்ப அதுவும் ஒரு உலகத்தையே அழிச்சு, அத்தனை பேரையும் அழிச்சு வெறும் வந்து நோவாவோட ஃபேமிலியை மட்டும்தானே காப்பாத்தினார் அப்போ. ஓகே, நீங்க அழிக்கிறதே வந்து தீமை சொல்றீங்க. பொல்லாங்க சொல்றது வந்து டெம்ப்ட். இங்க நம்ம யூஸ் பார்த்த வார்த்தை வந்து டெம்ப்டேஷன். டெம்ப்டேஷன் வந்து என்னதுன்னா உங்களுக்கு வந்து இப்போ டிவில வந்து இது சாரி வந்து வருது, இல்லைன்னா நகை வருது, இல்லைன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் வருது, ஓகேவா, இல்ல போன் வருது, அதை காமிச்சு இந்த வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் டெம்ப்ட். அப்ப உங்களை வந்து தூண்டுறாங்க. தேவன் தூண்டுறாரு அவங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு. இல்ல அப்ப சோதிக்கிறாரா? ஆபிரகாமோட சன்னையும் வந்து தமிழ்ல இருக்கிற வார்த்தை தப்பான வார்த்தை. சோதிக்கிறது கிடையாது, அப்படி வரக்கூடாது. பாவம் செய்ய தூண்டுறதுதான் வந்து சோதிக்கிறது, டெம்ப்ட்.
யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை. காட் வந்து அந்த மாதிரி டெம்ப் பண்றது கிடையாது. ஏன்னா சாத்தான் தான் என்ன பண்ணான், டெம்ப் பண்ணான் பாவம் செய்யறதுக்கு, மரணத்துக்கு, அந்த இது பழத்தை சாப்பிடறதுக்கு. சாத்தான் தான் அந்த மாதிரி டெம்ப் பண்றானா. காட் வந்து டெம்ப் பண்றது கிடையாது. காட் வந்து டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட். இப்ப எக்ஸாம்பிள், டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, படிச்சிட்ட பிறகு டெஸ்ட் வைப்பாங்க. தமிழ்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த டெம்ப்டுக்கும் டெஸ்டுக்கும் ஒரே வார்த்தை யூஸ் பண்றாங்க. என்ன வார்த்தை? சோதிக்கிறது. சோதனைக்காரன் பிசாசு சொல்லி போட்டிருக்கு. இங்க சோதனைக்காரன் இயேசு தேவன்னு சொல்லிட்டாங்க, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த வார்த்தை டிஃபரன்ஸ் தான் நம்ம பாக்குறோம். டிரான்ஸ்லேஷன்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அதனாலதான் தெளிவா நீங்க படிக்க வேண்டியது என்னதுன்னா, டெம்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் தான் டெம்ப் பண்றான், தூண்டுறான், வஞ்சிக்கிறான். ஓகே, பாவம் செய்யறதுக்கு. ஓகேவா? காட் அப்படி பாவம் செய்யறதுக்கு தூண்டுறதுலாம் கிடையாது. பண்ண எப்ப பண்ணாரு அவரு ஒரு என்ன பண்றது, அவரை படிச்சல 1:13 ஜேம்ஸ்ல, பாவத்துக்கு அவர் தூண்டுறது இல்ல, டெம்ப் பண்றது இல்ல. இத எங்கன்னா நீங்க படிச்சுக்கோங்க. இதோ ஆனா டெஸ்ட் சொல்றது எங்க இருக்கு? டெஸ்ட் வைப்பாரு. உண்மையிலேயே நரபலி கொடுக்க சொன்னாரு. நரபலி கொடுக்க சொல்றாரு. நீ உண்மையிலேயே என் மேல விருப்பமா இருக்கிறியா, விருப்பமா இல்லையா? அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கான்செப்ட். ஓகேவா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னதுன்னா, ஜலப்பிரயாணத்துல வந்து ஆமா, ஏன் ஒரு உலகத்தை ஒரு காடு தானே அவர் நினைச்சிருந்தாருன்னா மக்கள் திருத்தி இருந்திருக்கலாமே. திருத்த முடியலையே. அவர் படிச்சு நினைச்சிருந்தாருன்னா பண்ணிருக்கலாமே. ஆக காட் அதான் என்ன சொல்றாருன்னா, மனுக்குலத்தை எதுக்காக உருவாக்கணும்னு சொல்லி கேக்குறாரு. மனுஷனை பறிச்சா சொல்லி கேக்குறாரு. ஓகே, படைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து இது அதாவது நெருப்பு பிரளயம் ஒண்ணு, சோதம் குமாரால நெருப்பு மலை வந்து இவங்க தப்பாங்க, அவங்க பேர் என்ன, லோத்து. அதுல அப்ப ஏன் வந்து இதாயிடுச்சு? அவர் நினைச்சிருந்தாருன்னா அது நிறுத்திட்டு அவர் வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம்ல. காடு ஏன்னா அவர் இரக்கமும் நீங்க வந்து நீதி உள்ள தேவன் சொன்னீங்க. அன்பான தேவன், நீதி உள்ள தேவன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன சொன்னா, கைக்கு கை கண்ணுக்கு கண்ணு அது சொன்னீங்க. அப்படி இருக்கிறவரு ஏன் அப்போ வந்து இப்படி இத்தனை பீப்புள்ஸ் அவரு இது பண்ணாரு? அப்படியே வந்து அவர் காப்பாத்தல. அவர் வந்து மாத்தி இருக்கலாமே நினைச்சிருந்தாருன்னா. அவர் தானே கிரியேட்டரு. அவர்தான் கிரியேட்டரு. இப்ப சோதம் குமார விஷயத்துல வந்து நீங்க ஆபிரகாம் கிட்ட பேசுறது பாத்துருக்கீங்களா? அவரு தேவன் வந்து அங்க ஒரு ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஆபிரகாம் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். அங்க ஆபிரகாம் என்ன சொல்லுவாருன்னா, ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, ஆபிரகாம் கிட்ட மறையாம எதுவும் பண்றது கிடையாது சொல்லிட்டு, நான் சோதம் குமார் அழிக்க போறேன் சொல்லிட்டு 2 பேரும் அனுப்பிச்சிடுவாரு அழிக்கிறதுக்காக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்லுவாரு, ஒரு 50 பேர் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? அங்க 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், நீதிமான் நல்லவங்க இருக்காங்கன்னா. ஓகே, ஒரு 50 வந்து 20 ஆகும் நினைக்கிறேன். 20 வந்து அந்த இது வேணா சும்மா. ஆமா, கடைசியில 5 பேரை மட்டும் விட்டு வைப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா லோத்தோட ஃபேமிலியா தான். பாத்திருக்கியா? லோத்து ஆதியாகமம்ல தானே அங்கிள்? ஆமாப்பா. ஆ 18 ஆதியாகமம் 18ல இருக்கு, 16ல இருந்து படிக்க வேணாம். அதுல அந்த சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். எதுனா 20 படிங்க. அதுல 16 18 18ல 20. 18 தான் வர போறோம். 18ல 20. பின்பு கர்த்தர் சோதம் குமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அவன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். என்ன சொல்றாரு இங்க பாருங்க, செஞ்சிருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், லிட்டரலா இறங்கி வந்து பாக்குறேன் சொல்றாரு. ஓகே, செஞ்சிருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு பாக்குறாராம். அப்போ இதுலயே பாத்தீங்கன்னா காட் வந்து என்ன பண்றாரு, டைரக்டா அங்க இருந்தே வந்து எல்லாம் தெரிஞ்சு இது பண்ணல, வந்து பாக்க வராரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வார்த்தை அப்படிதான் இருக்கு. ஓகே, நம்ம அப்படிதான் படிக்கிறோம். ஓகே, அடுத்தபடியா இருக்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். அதுதான். அப்புறம் என்ன பண்றாரு 22ல, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ,
பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களை நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? இப்ப சிங்கராஜ் கேட்ட கேள்விதான். என்னதுன்னா, அந்த பட்டணத்தை முழுமையா அடிச்சிருவீங்களா, காப்பாத்த மாட்டீங்கன்னு சொல்லும்போது 50 பேர் இருந்தாங்கன்னா நான் அழிக்க மாட்டேன்பா சொல்றாரு. ஓகே, அது சொல்றாரு பாருங்க, 26 சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் சோதோமின் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். காப்பாத்திடுவேன். சொன்ன கேள்விக்கு பதில் வந்துருச்சு. ஆனா இல்ல, அடுத்து ஆபிரகாம் கேக்குறாரு 40 பேர் இருந்தா சொல்லி கேக்குறாரு 28வது வசனத்துல. அப்படி 40 பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேப்பா சொல்றாரு. ஓகே, அடுத்து 42 பேரு, அப்புறம் 30 பேரு, 30 பேரு, 30வது வசனத்துல, அப்புறம் 20. அப்படியே பாருங்க எவ்வளவு தூரம் இவர் கேக்குறாரு பாருங்க. அப்புறம் 10 பேர் கேக்குறாரு. 32ல, அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று. பாருங்க, 10 நீதிமான்கள் தான் அழிக்கிறது இல்ல அப்படி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க 10 பேர் கூட கிடையாது. ஓகே, என்னதுன்னா அவங்க எந்த அளவு தப்பு செய்யறாங்கன்னா, அங்க இருக்கிற வந்த ஆட்களை வீட்டுக்கு போயிட்டு வெளியில வெளில அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு எங்களுக்கு இவங்களோட இது தப்பான உறவு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க மட்டும் கிடையாது, செய்யறாங்களாம். அந்த அளவுக்கு பயங்கர மோசமான ஆளுங்களா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அங்க வெறும் அந்த தீமை ஃபுல்லாவே முழுக்க அந்த நீதிமான்களே கிடையாது. ஓகேவா, நீதியே என்ன கூட கிடையாது. நம்ம படிக்கலாம் இன்னைக்கு படிங்க. இந்த வசனம் கூட, இந்த ஒரு வருஷம் கூட படிங்களா? எத்தனாவது வசனம்? 19ல 4:5 படிங்க. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானான் திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை என்னிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அறியும்படிக்குன்னா பேசணும்னு சொல்ல வரல, அங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை பாருங்க. ஓகே, இதான் அவங்க செய்யறாங்க, சொல்றாங்க. அவங்க என்னதுன்னா, அப்ப என்னதுன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த 2 ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கண்ணுல குருடாக்கிறாங்க. என்ன பண்றாங்க பாருங்க. லோத் வெல்த் அவுட் சைடு என்ன சொல்றாரு? 6 படிங்க, 6:5. அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்துக்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனோ நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளில் வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்து சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பிளைண்ட்னஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கண்ணை தேடி பாக்குறாங்க. தேடினாலும் கதவு கிடைக்கல. எங்கடா கதவு சொல்லி தேடிட்டு இருக்காங்க நைட் ஃபுல்லா. ஓகேவா, பாத்தீங்கன்னா அந்த அளவு மோசமான ஜனங்களாம். அதனால என்ன சொல்றாருன்னா, எப்படி 1ஆம் உலகத்துல அந்த இது ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல எல்லாருமே கெட்டவங்களா ஆயிட்டாங்களாம். அப்போ நோவா மட்டும் என்ன பண்றாரா, நோவா ஃபேமிலி மட்டும் தான் காட் என்ன பண்றாருன்னா பேர்ல வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வர்றாரு வெளில. அதனாலதான் அந்த உலகத்தை அழிக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இந்த லோத்து பாத்தீங்கன்னா, லோத்தும் அவங்க ஃபேமிலி மட்டும் என்ன பண்றாரு, காடு தனியா வெளில கொண்டு வர்றாரு சொல்லி பாக்குறோம். அப்புறம் அது அழியுது சொல்லி பாக்குறோம். அப்போ எங்க பாவம் பெருகுதோ, எங்க பயங்கரமா அழிவு பெருகுதோ, இப்ப நினிவே பட்டணம் கூட நீங்க பாக்குறீங்களா, யோனா கதையில. அங்க யோனா கதையில பாத்தீங்கன்னா அவங்க பாவம் செய்யறாங்க, அதுக்காக அழிக்க போறாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யோனா. ஓகேவா, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க மனம் திரும்பிடுறாங்க. மனம் திரும்பின உடனே இறக்க மாட்டேங்கிறாரு.
அப்ப இவங்க மனம் திரும்பாம என்ன பண்றாங்க? இவங்க தப்பு பண்ணிட்டே அப்ப பண்ணிட்டே இருக்காங்க, இன்னும் பயங்கரமா பண்றாங்க. அதனால காட் வந்து அழிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த உலகம் பாத்தீங்கன்னா எதுக்காக அக்னிக்காக இரையாக வச்சிருக்குன்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான தப்பு பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா LGBTQ எல்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா பயங்கர மோசமாயிட்டு இருக்கு உலகமே. ஆமா 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 ஓகேவா? அப்போ இந்த கொஞ்சம் பேர் லோத்து மாதிரி எப்படி வந்து நோவா மாதிரி இருக்கிற மக்களை தான் தேவன் என்ன பண்றாங்க, கேதர் பண்றாராம். ஆமா பண்ணி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அவங்க போயிட்ட பிறகு இந்த உலகம் என்ன ஆயிடுது? காலி. நரகத்துக்கு போகுது. அதுதான் ஃபுல்லா அழிச்சிருவாரு. ஆமா ஃபுல்லா அழிச்சிருவாரு. அதான் அக்னினால அழிக்கப்படுது சொல்லி பாக்குறோம். ஆமா ஆமா அதனால இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதான் நம்ம பாக்குறது. எதுக்காக அழிக்கிறாருன்னா காட் இரக்கமுள்ளவர் தான். ஆனா எல்லாருமே திருப்பி உயிரோட கொண்டு வருவாங்க. நீதிவாசமா இருக்கும் உலகத்துல வந்து திருப்பி உயிரோட வருவாங்க. அந்த கான்செப்ட் எல்லாரும் வரதானே போறாங்க. ராஜ்யத்துல அழிச்ச எல்லாருமே ராஜ்யத்துல வர போறாங்கல்ல. வந்து அந்த ஒரு தைரியத்துல காட் அந்த இடத்துல அழிச்சிருக்கலாம். அப்ப அவங்களுக்கு புரியணும். அதான் இன்னைக்கு நம்ம பாக்குற பாடத்திலேயே அடுத்த பாடத்திலேயே அதான் வருது, ஏற்ற காலம். ஓகே, எப்படி வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்த மக்களை எப்படி காப்பாத்துறாரு, விசுவாச வீரர்கள் எப்படி வந்து தேவன் வந்து ரசிக்கிறாரு, இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எப்படி வந்து ரட்சிப்பு இருக்கு, அப்புறம் உலக மக்களுக்கு ஆதாம்ல இருந்து இப்ப இருக்கிற இதுக்கு மேல பிறக்க போற உலக மக்கள் கூட தேவன் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கிற மக்கள் வரைக்கும் எப்படி இயேசு கிறிஸ்து வந்து ரசிக்கிறாரு சொல்றத நம்ம பார்க்க போறோம் அடுத்த பாடத்துல. இப்போ இது கிளியர் ஆயிடுச்சுல? கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஆனா இது வந்து கிளியரா இருக்காது, அது நீங்க வந்து படிக்கணும் இன்னும். என்ன படிக்கணும்னா, அப்ப பாவம் பண்றாங்கன்னா இப்பயும் பாவம் பண்றாங்க, இப்ப மட்டும் என்ன காட் அழிக்காம வச்சிருக்காரு? எதுக்குன்னா வெயிட் பண்றாரு, பொறுமையா இருக்கிறாரு. யாருக்காகனா அபைக்காக தான். ஓகே, இந்த அப்பாயிண்டட் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வந்து எப்படி அந்த பேலை கட்டுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 100 வருஷம் வெயிட் பண்ணிட்டு. அந்த மாதிரிதான் இங்க வந்து வெயிட்டிங் இருக்கு. யாருக்குன்னா இந்த சபை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் தே ஆர் கம்ப்ளீட்டட், ஒன்ஸ் தே ஆர் டேக்கன் அப், இயேசு கிறிஸ்து வந்த உடனே இந்த உலகம் தான் வெயிட் முடிஞ்சிச்சு டைம். ஓகே, புரியுது. ஓகே, அந்த ஒரு வருஷம் படிக்கணும்னா கூட நான் டைரக்டா வசனமே காமிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம். அந்த எவர்களை அது கிடையாதுப்பா. எங்க இருக்குன்னா 22, 21, 22. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயை கீழ்பட்டிருக்கிறது. மாயை இருக்கு. மாயைனா என்னது? இந்த உலகமே மாயை. ஓகே, மாயைக்கு சிருஷ்டியானது கீழ்பட்டு இருக்கா. ஓகே, எல்லா சிருஷ்டிகளும் கீழ்பட்டு இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. படிங்க 22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்னது சர்வ சிருஷ்டியும்? உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும், ஓகே, இயற்கையா இருக்கட்டும், இந்த பூமியா எல்லாமே பாத்தீங்கன்னா பிரசவ வேதனைப்படுதான், கஷ்டப்படுதான். எப்படா விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு படிங்க. அடுத்த அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்ம எப்ப வந்து மீட்படையும் சொல்லிட்டு நம்மளும் வந்து என்ன பண்றோம்? தவிக்கிறோமா? அது 22ஆம் வசனம் சரியா படிக்கல, ஃபுல்லா படிங்க அதை. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா groaning as in the pain of childbirth சொல்லி பாக்குறோம். அந்த சைல்டு யார் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இது புத்திரர்கள், தேவ புத்திரர்கள் வெளிப்படுறதுக்காக என்ன பண்ணுதான் உலகமே பிரசவ தவிக்குது சொல்லி பாக்குறோம். ஓகே, 19 படிங்க. அப்படியே 19 படிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. தேவ புத்திரர்கள், அதான் இங்க நம்ம 23ல படிக்கிறோம்ல, சன்ஸ் ஆஃப் அடாப்ஷன், தேவ புத்திரர், அடாப்டட் டு சன்ஷிப், அடாப்டட் சைல்டு, நம்மளாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். யாரோட குழந்தைங்களாம்? காரோட குழந்தைங்களாம். இந்த நம்ம குழந்தைகள் வந்து என்ன பண்ணுமா? தேவனிடத்தில் சேரணும். அதுக்காக தான் பிரசவமே வேதனை என்னப்படுதான், சிருஷ்டியானது தவிக்குதான். அப்ப நம்ம எப்ப வந்து காரோட சேர்றோமோ இந்த உலகத்தோட முடிவு. இதோட அடையாளம் தான் என்னதுன்னா நம்ம பார்த்தது நோவாவின் காலம், மனுஷகுமாரின் காலம். இத வந்து இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 24ல சொல்றாரு தெளிவா. அந்த வசனம் மட்டும் நான் காமிச்சிடுறேன், படிக்க வேணாம். 24ல
ஓகே, இத படிங்க. சாரி, படிக்க வேணாம், இது சொல்றேன், காமிக்கிறேன். மத்தேயு 24 37. 37, 38. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். வரும் காலம் ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து வரமேது நடக்குமா நோவாவின் காலத்துல. அங்கேயும் பாத்தீங்கன்னா 100 வருஷம் வெயிட் பண்ணாராம். அவர் படிங்க அப்படியே. எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்த அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். அந்த விஷயம் ஆமா, அது எப்படி ரிசரக்ஷன் அந்த ராப்சர்ல வந்து என்ன நடக்குது சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லூக்கா 17லயும் அதான் இருக்கும். அத இங்க காமிக்க வர செய்யறேன். 17, 26ல இருந்து. ஓகே, as in which the days of Noah, so shall it be also in the day of Son of Man. ஓகே, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். ஓகே, they will be eating, drinking the Noah until Noah entered the ark. என்ற வரைக்கும் flood came and destroy all of them. Likewise all in the days of Lot பாருங்க, சோதோம் குமாரா. They were eating, drinking, brought, sold, planted, built, but the same day the Lord went out of the Sodom. It rained fire and brimstone from the heaven and destroyed all of them. Comparison பாத்தீங்களா? Even thus shall it be the day when the Son of Man is revealed. இயேசு கிறிஸ்துவோட வருகையில. ஓகே, அந்த வெயிட்டிங் டைம் தான் ஓகே, நம்ம இருக்கிறது. we are waiting. ஓகே, ஓகேப்பா. சோ போக நம்ம என்னன்னா, நீங்க படிக்க நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் 10 கிளாஸ் முடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பைபிள படிக்க உங்களுக்கு நிறைய புரிதல் வரும், அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்ப நீங்க இன்னும் பலன் அடைவீங்க. பலன் அடைவதுன்னா என்னதுன்னா காலேஜ் அந்த இதுல வரும். அப்புறம் நீங்க இப்ப உங்ககிட்ட கேட்கும்போது இப்ப உங்களை மாதிரி நீங்க இன்னொருத்தவங்க பாடம் வரும்போது நீங்க எடுத்து சொல்றவங்களா ஆயிடுவீங்க. ஓகே, ஓகே, அதான். சரிப்பா, வேற ஏதாவது கேள்வி, கொஸ்டின்ஸ்? வேற ஏதாவது சாம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டாபிக் சொல்லுங்க. என்ன நீங்க அது நம்பலையா அப்படின்ற மாதிரி ஏதோ. ட்ரினிட்டி அங்கிள் அது ட்ரினிட்டி நம்ம அது கிளாஸ் வரும்போது பாத்துக்கலாம். ஓகே, ஓகே, அது வந்து அப்ப அதுல பார்த்தா தெளிவா இருக்கும். ஓகேவா? ஓகே, வேற எதுவும் இல்லல சாம் கிட்டது. அவ்வளவுதான். நம்ம விசுவாசிக்கிறது வந்து இதுதான். யோவான் சோதனை ஒன்றான மெய்தவனாகிய உண்மையும் நீ அனுப்பின குமாரனையும் இது யார் சொன்னதுன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அவங்க 2 பேரும் அறியணும். ஓகே, சரி, அதுதான். ஓகே, அவ்வளவுதான். இத சொன்னல நான் இந்த வசனத்துல அன்னைக்கு. ஓகே அங்கிள், அவ்வளவுதான் அங்கிள். நான் சோதனை பத்தி கேட்டாங்க. தேவன் வந்து சோதிக்க மாட்டாரே. நான் வந்து என்ன சொன்னேன்னா சாத்தான் தான் சோதிக்கிறான் நம்மள. ஏன்னா சோதனை காலத்துலதான் இருக்கும். அந்த வார்த்தை மட்டும் நீங்க தமிழ்ல இருக்கிறது மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா மாத்திக்கோங்க. என்னன்னா டெஸ்ட் பண்றது, டெம்ப் பண்றது. தேவன் டெம்ப் பண்ண மாட்டார், ஆனா டெஸ்ட் பண்ணுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் பண்ணாம எந்த ஒரு கிளாஸ்லயும் பாஸ் பண்ண முடியாது, அடுத்த கிளாஸ் போக முடியாது. ஓகே, அது காட் வந்து டெஸ்ட் பண்றாரு. நம்மள பொன்னின் நெருப்பினால வந்து கோல்ட புடமிடுறது போல நம்மள புடமிடுறாராம், டெஸ்ட் பண்றாராம். நீ உண்மையிலேயே வந்து ஓர்தியா என்னோட குமாரன் ஆகிறதுக்கு, நான் உன்னை அடாப்ட் பண்றதுக்கு, ஓகே, புத்திர ஸ்வீகாரத்துக்கு கொண்டு போறதுக்கு நீ ஓர்தியா இருக்கியா இல்லையா, அவர் வந்து டெஸ்ட் பண்றாரு. ஓகே, ஆனா டெம்ப் பண்றது யாரு சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான். இங்க யோபோட விஷயத்திலேயே காட் என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்றதுக்கு அனுமதிக்கிறாரு. டெம்ப் பண்ணல, அவரை வஞ்சிக்கல, பாவம் செய்ய தூண்டல. டெஸ்ட் அது. ஓகேவா? டெஸ்ட்னா என்னது? எல்லா வித பிரச்சனை வரும்போது அவன் உண்மையிலே விசுவாசத்துல இருக்கானா இல்லையா, அவன் நீதிமானா இருக்கானா இல்லையா. ஓகே, அதுதான் டெஸ்ட். டெம்ப் சொல்றது வந்து இந்த பழம் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு, நீ சாப்பிட்டனா புத்தி தெளிஞ்சிரும், நீ ஜீவன் அடைஞ்சிருவ, சாவே மாட்ட அப்படி சொல்லும் போது டெம்ப் பண்றது. இப்ப டிவி சீரியல்ல எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் பண்ற மாதிரி. டிஃபரன்ஸ் இதுதான். அது நீங்க கான்டெக்ட் வச்சு நீங்க வந்து தமிழ்ல புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல ஈஸியா போட்டிருக்கோம், அதான் பிரச்சனை இல்லை இங்கிலீஷ்ல. சரிப்பா, அவ்வளவுதான். சரிப்பா, ஓகே. ப்ரேயரோட முடிச்சிடலாம். நீங்க யாராவது பண்ணுங்க.
எங்களை நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை தந்ததுக்காக நன்றி அப்பா. எங்களோடு இருந்து அமீன் அப்பா அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவரே நன்றி ராஜா. அமீன் அப்பா, எங்கள் ஞானத்துக்கு எட்டாத ஒரு காரியத்தை அமீன் வேதாகமத்தில் எவ்வளவு தெளிவாக படிக்க வேண்டும் என்று அமீன் அப்பா அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அமீன் அப்பா எங்களுக்கு அமீன் ஒரு ஊழியக்காரரை வைத்து அமீன் எங்களுக்கு சொல்லி தந்தவரே நன்றி அப்பா. அமீன் இது போல அநேக பாடங்களை அமீன் நாங்கள் பார்க்க அமீன் அதுக்குள்ள இருக்க தெளிவை நாங்கள் அமீன் தெரிந்து கொள்ள உமக்கு சித்தமா இருந்தால் அமீன் நாங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. அமீன் அப்பா, அது மட்டும் இல்லாமல் அப்பா எங்களுக்கு விருப்பத்தோடு இருந்து அமீன் அப்பா இந்த கிளாஸில் நாங்கள் கலந்து கொள்ள நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. அமீன் அப்பா, நாங்கள் இன்னும் அநேக நாட்கள் இதை பார்க்கணும் அமீன் அப்பா. உலகத்தோட அமீன் பார்வையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பா. எங்களுக்குள்ள இருக்க எண்ணத்தை கெட்டதான எண்ணத்தை எடுத்து போட்டு அவன் உமக்குள்ளாக இருந்த விசுவாசத்தின் எண்ணத்தை எங்களுக்குள்ள வைங்க. எங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஓகேப்பா, பை. Bye. அங்கிள் இந்த ரெக்கார்ட் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் யூடியூப்ல ஒரு தனி சேனல் ஒன்னு வச்சிருக்கேன். அதுல அப்லோட் பண்ணிட்டு அந்த சேனல்ல வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண முடியாதா அங்கிள்? இது வந்து ஒரு ஒரு 2 hours ஆகும். இது வந்து என்ன ஆகும்னா கூகுளோட டிரைவ் தானே, அதுல அப்லோட் ஆகிறதுக்கு அதுவே 2 hours ஆகும். ஆயிட்ட பிறகு நான் வந்து உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி லிங்க் அனுப்பிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஓகே யூடியூப்லயே பாத்துடலாம், போன்ல இருந்தே பாத்துடலாம் டைரக்டா. ஓகே ஓகே ஓகே, சரிப்பா. ஓகே, பை பாய் பாய் பாய். இந்த குரூப்லயே அனுப்பிச்சிடுறேன், பைபிள் ஸ்டடி குரூப். ஓகே ஓகேப்பா.